ரெண்டு யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு தான் இன்டர்நேஷ்னல் யோகா டே. ஆனால் இன்றைக்கே வந்து ஹைதராபாத்தில் செஞ்சுட்டாங்க. காலையில் லால் பகதூர் ஸ்டேடியமில் வந்து கிஷன் ரெட்டி, அப்புறம் வெங்கையா நாயுடு, குஷ்பு, மீனாட்சின்னு ஒரு புதுசாக வந்திருக்க ஹீரோயின், தெலுங்கு ஹீரோஸ் 2 பேர் பேர்லாம் எனக்கு தெரில. இவ்வளோ பேரும் யூஏபிஸ்லாம் வந்திருந்தாங்க. அது எப்படி நடந்தது, எப்படி அரேஞ்ச் பண்ணுறாங்கங்கிறத பார்த்திங்கன்னா, அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுங்கிறனால நான் தைரியமாக போனேன். சரி, நல்லா எதுவுமே பக்காவாக பிளான் பண்ணி செய்வாங்க. அந்த லால் பகதூர் ஸ்டேடியம் ரொம்ப பெருசாக இருக்கும். அது நாங்கள் காரில் இறங்கினோன்னா விஐபிக்கு தனியாக என்ட்ரன்ஸ் வச்சுருக்காங்க, சாதாரண மக்களுக்கு தனியாக வச்சு. இங்கே உங்களுக்கு என்ட்ரன்ஸ் கிடையாது, வேறு பக்கம் போகணும். கரெக்டாக கைட் பண்ணாங்க. அப்புறம் கார் நிறுத்திட்டு உள்ளே போனோன்னே என்ன பண்ணாங்கன்னா, என்ட்ரன்ஸ்லேயே ஒரு 4-5 பேர் பிளாஸ்டிக் கவரில் டிஷர்ட் வச்சுட்டு உக்காந்துருந்தாங்க. சைஸ் கேட்டு நம்மளுக்கு ஸ்மாலாக, எக்ஸ்எல்லா, டபுள் எக்ஸ்எல்லான்னு கேட்டு டிஷர்ட் கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஒயிட்டில் பிரிண்ட் பண்ண டிஷர்ட் கொடுத்தாங்க. அப்புறம் இந்த சைடில் ரைட் சைடு பார்த்திங்கன்னா டீ வந்து சுட டீ கொடுத்தாங்க. நான் வந்து ஆல்ரெடி வீட்டில் டீ குடிச்சிட்டு போயிட்டேன். 2 குடித்தோம்னு வச்சுங்க. அப்புறம் ஆல்போஸ் வீட்டில் ஒரு 4 hours உட்கார்ற மாதிரி இருக்கும், திருப்பியும் பாத்ரூம் போகிற மாதிரி இருக்கும். அதனால நான் குடிக்கல. நிறைய பேர் டீ குடித்தாங்க. காலையில் நாங்கள் போய் இருந்தப்போ 5 மணிக்கெலாம் போயிட்டோம். 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னாங்க. முன்னாடியே போனால் தான் முன்னாடி உட்காரத்துக்கு இடம் கிடைக்கும். நான் ஃப்ரெண்ட்ஸோடு தான் போயிருந்தேன். எங்கள் வீட்டுக்காருக்கு அவ்வளோ சீக்கிரம் எழுந்திரிக்க முடியாது, அதனால் ஃப்ரெண்ட்ஸோடு தான் போனேன். சரின்னு சொல்லிட்டு 5 மணிக்கு போனோம். 6 மணிக்கெலாம் சொன்ன மாதிரி கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 6 மணிக்கெலாம் பக்காவாக வெங்கையா நாயுடு, குஷ்பு, அப்புறம் அந்த கிஷன் ரெட்டி எல்லாருமே 6 மணிக்கு கரெக்டாக பக்காவாக வந்துட்டாங்க. வந்துட்டு எல்லாம் ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு மேலே யாருமே பேசலை. என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசுனாங்க. கொஞ்சம் வெங்கையா நாயுடு மாத்திரம் ஒரு 5 நிமிஷம் பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இது முடிஞ்சோடனே அங்கே அது முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த லால் பகதூர் ஸ்டேடியமில் வந்து புல் தரையில் விளையாடுற இடம் இல்லையா, அதனால் புல்லாக இருக்கும். அதனால எண்ணத்தை வச்சு ஒட்டினாங்களோ தெரியல, எனக்கு சரியாக அது என்னன்னு என்னால் இது பண்ண முடியல. ஃபுல்லாக ஒட்டிட்டாங்கங்க. நல்லா யோகா பண்ணுற மாதிரி ரொம்ப நல்லா பக்காவாக அது ஒட்டி வச்சுருந்தாங்க. போன தடவை வந்து யோகா மேட் கொடுத்தாங்க எல்லாருக்கும். அதை விட இது ஒட்டினது பெட்டர்னு தோணுது. ஏன்னா பட்னா அது எனக்கு வந்தது உனக்கு வரல மேட்டு அப்படிங்கிற பிரச்சனை வராமல் அதில் பாதி மக்கள் வந்து அந்த யோகா பேட்டை திருடி கொண்டு வச்சுக்கிட்டு திருப்பி வந்து வாங்கிட்டு போவாங்க. அதனால் அந்த பிரச்சனைலாம் இல்லாமல் மொத்தமாக ஒட்டிட்டாங்க கிரவுண்டு மொத்தமும். அதுக்கு எத்தனை லட்சம் செலவாச்சோ தெரில. அதில் வந்து எல்லாம் யோகா பண்ணுற மாதிரி நல்லாவும் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து கரெக்டாக 7:30க்கெலாம் யோகா பண்ணுறதுலேருந்து எல்லாமே முடிஞ்சு போச்சு. பக்காவாக பிளான் பண்ணியிருந்தாங்க. இது எதுக்கு நாளைக்கு பண்ணலைன்னா, நாளைக்கு வைசாக்கில் வந்து பிரைம் மினிஸ்டர் வராதுங்கிறனால இப்போ இந்த கிஷன் ரெட்டி, இந்த வெங்கையா நாயுடுலாம் நாளைக்கு அங்கே அவர் கூட பார்ட்டிசிபேட் பண்ணணும். இன்றைக்கே இங்கே முடிச்சிட்டாங்க. ரொம்ப அருமையாக அழகாக அந்த ப்ரோக்ராமை நல்லா கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அடுத்த வருஷம் நம்ம வரணும்னு இன்ட்ரெஸ்ட் காட்டுற மாதிரி பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்தது. சென்னையில் நாளைக்கு நடந்தால் அன்றைக்கி கட்டாயமாக எல்லோரும் போய் சென்னையில் வேறு தமிழ்நாட்டில் வேறு எங்கே நடந்தாலும் யோகா பண்ணுறவங்க வந்தால் போங்க. கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். 4 பேரோடு சேர்ந்து இருந்த மாதிரியும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.